ஏய், சும்மா இந்த வாய் உதாரெல்லாம் விடாத. நீ எல்லாம் என் முன்னாடி ஒண்ணுமே இல்ல. நான் அப்பையிலேருந்து இப்ப வரைக்கும் அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன் மரமண்டைக்கு அது ஏறவே இல்லையா? அதனாலதான் இப்படி திண்ணையில வந்து உட்கார்ந்துருக்க. இதுக்கு மேல ஒரேடியா நடுத்தெருவுக்கு போயிடாத. சரிங்க அத்தை. அப்படி ஒண்ணு நடக்காதுன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா நடத்தி காட்டுவேன்னு நான் சொல்றேன். சவால் விடுறியா? ஆமாங்க அத்தை, சவாலே தான். இந்த மாசம் முடியறதுக்குள்ள நீங்களே வந்து மருமகளே வாமா, வீட்டுக்குள்ள வந்து விளக்கேத்தி வைன்னு ஆரத்தி எடுத்து கூப்பிடல, நான் பூங்கொடி இல்ல. அப்படி ஒண்ணு நடந்தா நான் மகேஸ்வரி இல்லடி. பாத்துடலாமா? பார்க்க தானே போறீங்க. பாத்துடலாண்டி. இப்போ ஒருத்தி வாங்க தம்பி, வாங்க உட்காருங்க. இருங்க, இதோ வந்துடுறேன். இந்தாங்க தம்பி. காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா? ஐயோ, ஒண்ணு வேணாங்க, ஒண்ணு வேணாம். சாரிங்க. அவரு வெளியில போயிருக்காரே. ஓ, தம்பி தம்பி என்னாச்சுப்பா? ஐயோ, ஏ சரவணா, ஏன் அழறீங்க? ஐயோ ஏன்பா, என்னப்பா, என்ன ஆச்சு? ஏங்க, தயவு செஞ்சு பூங்குடியை கூட்டிட்டு வந்து கொஞ்ச நாளைக்கு உங்க வீட்டுல வச்சிருக்கீங்களா? என்ன சரவணா, என்ன நடந்துச்சு? ஒரே பிரச்சனைங்க. என் தங்கச்சி பூங்குடியோட அண்ணனை லவ் பண்றான்னு சொல்லி அபாண்டமா ஒரு பழி போட்டுட்ட. இதை விட ஒரு நல்ல சான்ஸ் உனக்கு கிடைக்காது. இத நீ விட்டுட்டனா அப்புறம் உன்னால எப்பயுமே சொல்ல முடியாது. வா, வந்து உண்மையை சொல்லு. இவளுக்கு அவ குடும்பத்தை பழி வாங்கணும்னா தாராளமா வாங்கிக்கட்டும். எதுக்கு என்ன யூஸ் பண்றா? மாமா வந்து எங்க வீட்டுல அம்மாவை எல்லாரையும் அசிங்கப்படுத்தி, உன் பொண்ணு என் பையனை மயக்கினாளா இல்லைன்னு உன் பொண்ணு சொல்லு. பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுங்க. அது உண்மைதான மாமா சொல்லி என் தங்கச்சிய போய் ஹாஸ்பிட்டல்ல போய் டெஸ்ட் எடுத்துட்டு வர சொல்றாரு. உங்க பொண்ணு என் பையனால கெட்டு போடலன்னு சர்டிபிகேட் வாங்கி வச்சுட்டா உன் பொண்ணால என் பையன் வாழ்க்கை கெட்டு போகாது இல்ல? அந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டா இருக்கா. அப்ப இன்னும் ஏன்பா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? அவ கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளு. கடைசியில நானே பூங்குடிய வீட்டை விட்டு வெளியில போ சொல்லிட்டேன். உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளதான் இருக்க வேணாம், நீயா வெளியில போயிரு. அக்கா, நீங்களே சொல்லுங்க, பூங்குடி இப்படி பண்ணலாமா? அவ பண்ணது பெரிய தப்புங்க. அந்த தப்பை என்னால மன்னிக்கவே முடியல. ஆனா அதே சமயம் அவளை என்னால மறக்கவும் முடியல. சத்தியமா வீட்டை விட்டு விரட்டணுங்கிறதுக்காக அவளை வெளியில போக சொல்லல. அப்படி சொன்னா அவளுக்கு என் மேல கோபம் வரும், என்ன வெறுத்துட்டு வெளியில போவான்னு நினைச்சேன். அப்படி வெளியில போனா அவ இங்கதானக்கா வருவா. கொஞ்ச நாள் போகட்டும், சூழ்நிலை சரியானதுக்கு அப்புறம் திரும்ப கூப்பிட்டுக்கலாம்னு நினைச்சேன். அக்கா, என் தங்கச்சிய பத்தி என் கண்ணு முன்னாடியே தப்பா சொல்லிட்டாக்கா. அதை எப்படிக்கா என்னால ஏத்துக்க முடியும்? அதை நினைக்கிறப்பெல்லாம் கோவமா வருதுக்கா. ஆனா அவளை பார்த்த உடனே மொத்த கோவமும் மாறி எனக்கு அவ மேல பாசம் வருது. ஆனா எல்லாத்தையும் மீறி அவ மேல பாசத்தை காட்டினா எங்க அம்மா தப்பா நினைப்பாங்கல்ல. அதனாலதான்
அவளே என்னை வெறுத்துட்டு கொஞ்ச நாளைக்கு உங்க வீட்ல இருக்கட்டும்னு நினைச்சேன்.